வெல்கம் டு மை சேனல். ஹெல்த்தியான முசுமுசுக்கு தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான முசுமுசுக்கு இலையில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளி 2 வாட்டி வாஷ் பண்ணி மீடியம் சைஸ் பவுல் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அடுப்பத்து வச்சுக்கோங்க. அலசி வச்சுருக்க இலையை வந்து பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபயர் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் இலை வந்து நல்லா சுருங்கி வரும். அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. முசுமுசுக்கு இலை சாப்பிட்டுட்டு வரும்போது நெஞ்சில் இருக்கிற சளி வந்து உங்களுக்கு நல்லா குறையும். ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், டிபி இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து ரெகுலராக இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட கபம் வந்து நல்லா குறையும். இலையில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லிக்விடாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மஞ்சி வந்தால் போதும். இட்லி மாவோடு சேர்த்து இந்த லிக்விட் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கிற மாவில் இந்த ஜூஸை நம்ம மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு தோசை பதத்துக்கு வந்துடும். இந்த மாவு வந்து 8லேருந்து 9 தோசை சுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவோடு நல்லா செட் ஆகிடும். கேஸ் அடுப்பில் ஒரு தவா வச்சு தவா சூடானதுக்கப்புறமா மெல்லிசாக வந்து தோசை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களில் வந்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 சைடு நல்லா வேகட்டும். இந்த தோசை வந்து கசக்காது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இலை வந்து கிராமத்து சைடெலாம் வந்து நிறைய கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கிராம சைடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா அங்கே விதைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து தொட்டியில் கூட போட்டு வளர்க்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து இதை இன்ஸ்டண்ட்டாக வந்து அரைச்சி செஞ்சு கொடுப்பாங்க. பச்சை அரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதோடு கூட இந்த இலையும் போட்டு அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக தோசை சுட்டு கொடுப்பாங்க. அந்த மெத்தடில் நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இருமலாக இருக்குது, நல்ல ரன்னிங் நோஸ் இருக்குது, தொண்டை கட்டி இருக்குது, அப்படி இருக்கிறவங்க இது நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 இல்லை 3 நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தொண்டையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோல்டு உங்களுக்கு இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு தோசையை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்து இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டு மட்டும்தான் பழக்கம். அதனால் இதில் நான் கொஞ்சம் நட்ஸ் பவுடரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இதை நான் ரோல் பண்ணி இதை கட் பண்ணி சாப்பிட்ருவேன். இதில் கொஞ்சம் சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் செஞ்சு கொடுங்க.